நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்ல போகிறோம். சனி இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பகவான் மீனத்தில் 2.5 ஆண்டு காலம் இருப்பார் சுமார். இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார். இப்போது 7.5 சனி நடக்குதுன்னா 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், அதாவது படிப்பில் கவனம் இருக்காது, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஒஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லணும், செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. டென்ஷன் இருக்கும், இருந்தாலும் ஜெயிப்பாங்க. கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும், சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க. இப்போது குரு பெயர்ச்சி இதெல்லாம் வந்ததுன்னா அந்தளவுக்கு ஜனங்க ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் சனி பெயர்ச்சினால ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு, எதாவது பிரச்சனை பண்ணிடுவாரா, எதாவது கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஜனங்கக்கிட்ட. அதாவது சனி பகவான் சனி பகவானுடைய நிலை, சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன்னு பேர். அப்போது வேலையில் ஒரு சுவராசி இருக்காது சனி பாதித்தா. சனி நீச்சம் அடைஞ்சாலோ மற்ற தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு. அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும், மற்றபடி நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தரும். இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில். 2வது ரவுண்டு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும், பரபரப்பு இருந்தாலும், மன உளைச்சல் இருந்தாலும், டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம். கடைசி 7.5 வருஷத்தில் 5 வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க, கடைசி 2 வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 3வது சுற்று ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேலே வரும். அது பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது. சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. சனி மந்தன்னு ஒரு பேர் இருந்தாலும் எடுத்த உடனே ஒரு ஆட்சி, அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை 7.5 சனியில் கொடுக்கணும்னு நினச்சாலோ எடுத்த உடனே கொடுத்துட மாட்டார். ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார். சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்த உடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது, படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம், ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக இல்லை பாதகமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது வயதுக்கு ஏற்றாற்போல் சனி பகவான் பலன் தருவார். ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. முதல் ரவுண்டு ஒஸ்ட்டாக இருக்கும், செகண்ட் ரவுண்டு பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது டார்ச்சர், டென்ஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் சூப்பராக ஒரு பாதை, ஒரு வழி காமிச்சிட்டு போயிட்டுவார் இந்த சனி பகவான். 3வது ரவுண்டு உடம்பப்படுத்தக்கூடிய ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போது
இந்த ராசி மேஷ ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அவர் அப்படின்னா 10க்கும் 11ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். ஆக்சுவலாக பாதகாதிபதினு கூட சொல்லுவாங்க. 11ஆம் இடத்து அதிபதி சர லக்னம் இல்லை சரராசிக்கு பாதகாதிபதி சனி பகவான். இவர் இந்த மேஷத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதியாகவும் வரார். கர்ம அதாவது தொழில் அதிபதி உத்தியோகத்துக்கு அதிபதியாகவும் அந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றாரு. இருந்த போதிலும் நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார். அவர் அமர்ந்த இடத்தை பொறுத்தது. இப்போது இந்த சனி பகவான் மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 12 என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம். செலவு சுப செலவு அசுப செலவா அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது குரு வீட்டில் தான் சனி பிரவேசம் பண்ணுறார். சுப செலவு தான் அதிகமாக சுட்டி காட்டணும், அதிகமாக சுப செலவு தான் ஏற்படுத்தி தரணும். இருந்த போதிலும் நீங்கள் எதாவது காசு பணம் இருந்தால் இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை நகை நட்டு வாங்கி போகிறதோ அப்படி ஏதாவது நீங்களே சுப செலவு பண்ணிட்டீங்கன்னா கையில் காசு இல்லாமல் வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவர் எந்த செலவை அவர் கொடுக்க போகிறார். அதனால் நீங்களாக அதை சுப செலவாக மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அசுப செலவுக்கு அங்கே இடம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த சனி பகவான் ஸ்தான பலம் கிடையாது. 12 அப்படின்னும்போது அவர் 10 12 இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக லாபம் கிடைக்குதோ இல்லையோ தொழில் ரீதியாக கூட நஷ்டங்கள் ஏற்படும். தொழிலே சரியாக போகலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நல்லா போச்சு. இப்போ என்ன தெரியல, வாடிக்கையாளர்களே வர்றதில்லை, இப்போ ப்ராடக்ட் விற்க மாட்டேங்குது. எந்த ஒரு ப்ராடக்ட் விற்றா தானே நல்ல ஒரு இது கிடைக்கும், டர்ன் ஓவர் ஆனதான லாபம் கிடைக்கும். ஸோ விற்பனையே இல்லைன்னும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த சனி பகவான் 12 இருக்கார். அதுவும் 12 அப்படின்னும் போது தொழில் ரீதியாக கூட நீங்கள் சில நேரத்தில் வரக்கூடிய தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை தொழிலையே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்வீங்க. பட் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் என்பது உண்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் பார்வை பலம்னு ஒன்று இருக்குது. அவர் 2.5 வருஷம் இருப்பாருங்க ஒரு வீட்டில். அப்போ 2.5 வருஷம் அதிகபட்சமாக இருக்கிறது அவர் தான் அங்கே அப்படின்னும்பொழுது பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 2ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வந்துடும். குடும்பஸ்தானத்தை சனி பார்த்ததுன்னா குடும்பத்தை பிரிக்காதுங்களா, கணவன் மனைவி பிரிச்சிடும். அது மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க விருந்தாளிகளாகட்டும் நட்பு வட்டாரங்களாகலாம் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு மல்லு கட்டி நிற்பாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பணமே வருமானம் இருக்காது. அப்படி மீறி வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் சனி பார்க்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒன்வே டிராஃபிக் மாதிரி. நீங்கள் வாங்கின இடத்துல கரெக்டாக கராராக கேட்பாங்க, வாங்கிடுவாங்க. நீங்கள் கொடுத்த இடத்துல வசூலாகுமானா வசூலாகாது. இதையும் தாண்டி வாக்குஸ்தானம்னு வேறு அமைதது. ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க. இப்போ நேரம் சரியில்லை அப்படின்போது அதுவும் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டுட்டு அதனால் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக பேசணுங்க. குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு வந்துடும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 6ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும். ரோக சத்ருஸ்தானம் இல்லைங்களா, எதிரிகளால் தொல்லை ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு அது அழுத்தத்தை கொடுத்து இன்னும் பிரச்சனையை ஏற்படும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். இல்லை ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
அடுத்தது சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9 என்பது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா அப்போ பாக்கியம் கிடைக்குமா? பாக்கிய தடை ஏற்படுத்துவார் இல்லையா? அது மட்டும் இல்லை, அது 9ஆம் இடமா இருக்கிறதால உங்கள் தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படும். தந்தைக்கு உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். தந்தை அவருக்கு உடம்பு தேக ஆரோக்கியம் சரியில்லாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இது சனி பகவானுடைய பார்வை பலம், ஸ்தான பலத்தை நம்ம பார்த்தோம். இது 2 ஆண்டு காலம் இது இப்படி தான் இருக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7.5 சனிக்கு சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அதையும் தாண்டி உங்களுக்கு இப்போது இவர் 2 வருஷம் இருக்காருன்னா மற்ற கிரகங்கள் அங்கே இருக்குது இல்லையா? குரு இருக்கார், ஆண்டு கிரகம், ராகு கேதுக்கள் இருக்குது. அப்படின்னும் போது இப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இப்போ 11ஆம் இடம் என்பது அற்புதமான இடம், ஸ்தான பலம். அப்போது அதையும் தாண்டி 1 வருஷம் குரு வேறு பார்க்க போகிறார். அவர் 1.5 வருஷம் கிரகம், 1 வருஷம் குரு மிதுனத்திலேருந்து பார்க்க போகிறார். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் ராகுவால் அற்புதமான பலன்கள் இந்த 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. அப்போ சம்பாத்தியம் சிறப்பாக தரப்போகிறது. ராகு கொடுத்தா அப்படி ஒரு அபரிதமாக ஒரு 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 500 ரூபாய் கட்டே எடுத்து கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு ராகு பகவான் அளப்பரிய பலன். அது 11 3 6 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது ராகு பயிற்சி சாதகம். கேது அப்படின்னும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு கேது வருகிறார். 5ஆம் இடம் நல்ல இடமா இல்லை. அப்போது கேதுவுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணது பரிகாரம் பண்ணணும். கேது பொறுத்தவரை நீங்கள் பிள்ளையாரை கூட டெய்லி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரை 5ஆம் இடம் இருக்கிற இடத்த சுருக்குவாருங்க கேது. அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த வலு குறைஞ்சி போகுது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். பிள்ளைகளுக்கு அவங்க படிக்கிற கோர்ஸு உங்களால் அவங்களுக்கு அந்த சீட்டு வாங்கி கொடுக்க முடியாது கோர்ஸை. மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது வம்பு வழக்கு, இடம் பிரச்சனை, எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீடு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கோம். இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது உங்கள் இதுக்கு ஆட்டையை போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. எனக்கு வழி இது வரைக்கும் இருக்குது, வரப்பு இது வரைக்கும் இருக்குது, நீங்கள் 2 அடி தள்ளி வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். கேது பொறுத்தவரையும் அவரும் 1.5 வருஷம் தானே. அப்போ அந்த பிரச்சனையை கொடுப்பார். அப்போது இது 2.5 வருஷத்தில் சனி பகவானுடைய சனி பயிற்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கும்பொழுது இந்த கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக, ராகு சாதகமாக இருக்குது. குரு பாருங்கள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலும் முக்கால் சுபம் என்று சொல்லலாம். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு எங்கெங்கெல்லாம் பார்க்க போகிறார்? 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ரொம்ப சிறப்பு. அப்போது ஓராண்டு குரு சிறப்பாக இருப்பார். அப்புறம் குரு பயிற்சி கடகத்துக்கு போகும். அதுவும் உங்களுக்கு உச்சமடைஞ்சு சிறப்பாக தான் இருக்கும். பட் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் மிக மிக எச்சரிக்கையோடு தான் பணியாற்ற வேண்டும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம் நல்ல ஸ்கில்லாக அருமையாக வேலை பார்ப்பீங்க. ஆனால் உங்களை அறியாமல் மிஸ்டேக் வந்துடும். அப்போ வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இல்லை உடன் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அதாவது கருத்து வேறுபாடு வரும், வேலையில் பிரச்சனை வரும், டார்ச்சர் இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி, அதாவது உங்களுக்கு முதல் சுற்று 19 வயசுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக பாதகம்தான். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று, முதல் 5 வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் கடைசி 2.5 வருஷம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். மொத்தத்தில் இருந்தாலும் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். மேஷராசி அன்பர்களுக்கு அவர் பாதகாதிபதி, பாதகத்தையும் செய்வார். நன்றி, வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி வரும் வீடு. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனம் வருகிறார். திருக்கணித
பஞ்சாங்கப்படி 29/3/2025. அப்போது சனி பகவான் இது நாள் வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சாதகம். சனி பகவான் எந்த ஒரு கிரகமும் தீய கிரகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அதுவும் சனி பகவானுக்கு 3, 6, 11 அளப்பரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ 11க்கு சனி பகவான் வந்துட்டார்னு சொன்னால் அப்போ அவர் 2.5 வருஷம் அங்கே தான் இருப்பார். இந்த 2.5 ஆண்டு காலம் நிச்சயமாக இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொது பலன் ஒரு 30% தாங்க. பை பர்த் சார்ட்டுப்படி 70% நடக்கும். இருந்தாலும் இந்த சனி பகவான் இப்போ சாதகமான நிலையில் இருப்பதால் நிச்சயமாக அளப்பரிய பலனை வாரி வழங்கக்கூடிய, எதை தொட்டாலும் சக்ஸஸ். இவங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இவங்க காட்டில் மழைன்னு சொல்லணும். அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை சொந்தமாக தொழில் பண்ணலாம், ஆர்டிஸ்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இவங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் சாதனை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நிச்சயமாக சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷப லக்னத்துக்கு 9, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும், ஸ்திரத்துக்கு 9 பாதகாதிபதி இருந்தாலும் இது சனி பகவான் யோகாதிபதியாகவும் ஆகிறார் அவர். அதனால் இந்த சனி அதுவும் 11 உட்கார்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு தொழில் இது நாள் வரைக்கும் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். இப்போ சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம். இல்லை தொழில் இந்த தொழில் சரியாக போகலைங்க, நான் தொழிலை மாற்றிக்கிறேங்க, அது தூக்கி போட்டு வேறு தொழிலுக்கு இறங்கிடுறேங்க, வேறு தொழில் இறங்கலாம். இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னமோ ஏனோ தானோன்னு ஆஃபீஸுக்கு போகிறாரு வந்தாருன்னு இருக்க மொழியா, இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டுன்னு அவருக்கு ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டகரி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய ப்ரமோஷனு, அதிகாரி அப்படின்னு ஒரு நல்ல மரியாதை, செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். அது மட்டும் இல்லை, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபத்தை ஈட்டி தரும். லாபம் என்பது எண்ணி பார்க்காத அளவுக்கு சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அப்போது சனி பகவான் கொடுத்தாருன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமான பலன்கள். அதாவது ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது சனி பகவான் இருக்கிறார். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். படித்து முடித்த இளைஞர்கள் இதுதான் நேரம், இதுதான் தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரை அணுகி வேலை இல்லையா, வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், ஜோசியரை அன்றைக்கி வேலை பார்க்கலான்னு சொன்னால் வேலைக்கு போங்க, இல்லை தொழில் பண்ணலான்னு சொன்னால் தொழில் தூங்குங்க. சூப்பராக டாப் லெவலில் வருவீங்க. எடுத்த உடனே சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரு நிலை. இது 11ங்கிறது ஒரு சிக்ஸர் மாதிரி தான். அந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள், ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லணும். சரி, மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னா சனியே சாதகமாக இருக்குது. மற்ற கிரகங்கள் 2ல் குரு இருக்கார். சூப்பர், சொல்லவே தேவை. தனகாரகன் தனஸ்தானத்தில். அப்போ பார்வை பலம் வேறு இருக்குது. இப்போ ராகு பகவான் 10க்கு போகிறாரு. அவர் 1.5 வருஷம் இருப்பார். பட் இருந்தாலும் 1 வருஷத்துக்கு குரு பார்வையில் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு சொன்னால் ராகு இருக்கிற இடத்துல பிரம்மாண்டத்தை கொடுப்பார். பிரம்மாண்டத்தை கொடுப்பார்னு சொன்னால் விரிவாக்குவார். அப்போ தொழிலை விரிவாக்குவார். அப்போ தொழில் விரிவாக்கினா தானே உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். அப்போது தொழில் துறையில் ஏனோ தானோன்னு இது நாள் வரைக்கும் ஈடுபாடு கொண்டிருந்த நீங்கள் இப்போது ஒரு ஸ்திரத்தன்மையோடு கடன் வாங்கினா கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதோ, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதோ, அப்படி ஏதாவது ஒரு முனைப்போடு செயல்படுவீங்க, இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான நேரம். சாதிப்பீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இதுதான் உங்களுக்கு உங்கள் காட்டில் மழை பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு
ராசியை பார்க்குறார். டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் சதா 24 மணி நேரம் வேலை பார்க்கணும், வேலை செய்யணும்னு முனைப்போடு இருப்பீங்க. ஏன்னா ராகு 10ல் இருக்காருல்ல, அவர் வந்து பிரம்மாண்ட நாயகனாச்சே. ஏடிஎம் மிஷின் மாதிரி நீங்கள் எப்போவும் நீங்கள் வந்து பிஸியாகவே இருப்பீங்க. அதனால் ராசியை சனி பார்க்குறதால உங்களுக்கு டென்ஷன், பரபரப்பு மந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை வரலாம். ஏன்னா சும்மா வேலை செஞ்சுட்டே இருந்தால் ஒரு அலுப்பு இல்லாமல் இருந்தால் அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணுமில்ல, என்ன தான் உடம்பாக இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கும். ஆனாலும் அது வந்து ஒரு சாதாரண நிலை தான், ரொம்ப பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதாவது 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடு அப்படின்னும்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் வந்து அதை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது கடைசியில் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க, சக்ஸஸ். சனி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் தொழில் தூங்க நினைக்கிறவங்க தொழில் தூங்கலாம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களும் வெளிநாடு போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இப்போ ஆஃபீஸில் நான் இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேங்க, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னு காத்திரி வெயிட் பண்ணுறவங்களுக்கு இப்போ அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். அதுவும் 2ல் குரு இருக்கார், தனகாரகன் தனஸ்தானத்தில், சூப்பருங்க. அப்போ பொருளாதார மேன்மை, கோடீஸ்வர அந்தஸ்து, குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். தொழில் வந்து ரெட்டிப்பாக சம்பாத்தியம் கொடுக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல சக ஊழியர்களுடைய பாராட்டுதலுக்கு, ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்குவாங்க வேலையில். எந்த ஒரு சீட்டையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான நேரம், காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு பற்றி சொல்லிட்டோம். கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். 4ஆம் இடத்துல கேது அவர் 1.5 வருஷம் இருப்பார் இல்லையா. அப்போ நம்ம 2.5 வருஷம் பலனை சொல்கிறோம். இப்போ 1.5 வருஷம் கேது அங்கே இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? அவர் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார். தாய்க்கும் உங்களுக்கும் பகை உணர்ச்சி இருக்கும், வரும், சண்டை சச்சரவுன்னு இருக்கும். கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்படின்னும்பொழுது 4ஆம் இடம் அப்படின்னும்பொழுது 4ஆம் இடம்னா கல்வி, பிள்ளைங்களுடைய கல்வி கொஞ்சம் நல்லா படிக்கணும், இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும், அதிகமாக முயற்சி எஃபர்ட் போடணும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனங்களையே வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வாகனம், அதாவது சவாரி கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு செலவு வைக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற சனி ராகு குரு ஃபேவரபுளாக இருக்கும்போது இது கேது வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய நஷ்டமோ ஒரு இதோ ஏற்படாது. மற்ற கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருப்பது என்பது அற்புதம். இந்த 2.5 ஆண்டு காலமும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியுங்க. தொழிலில் ஒரு இமாலய வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த 2.5 வருஷம். ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி பெரிய அதிகாரியாக வலம் வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் சொந்த தொழிலும் நல்ல லாபம் கிடைக்கும், உத்தியோகத்துலேயும் பெருமை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றவங்க பம்பு தும்புக்கு நீங்கள் தலையிடாதீங்க. அவங்க உங்கள் உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அசிங்கம் அவமானத்தை தேடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் உங்கள் பொருள் வந்து களவு போகலாம், இல்லை நீங்களே மறந்து விட்டுட்டு வரலாம். அசிங்க அவமானங்கிறது உறவின் மூலமாக, நட்பின் மூலமாக, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சின்னதாக ஏதாவது பிரச்சனை கிரியேட் ஆகி அது பெரிய லெவலில் வரலாம். அதனால் ரொம்ப ஷார்ப்னஸ், ரொம்ப சூதனமாக நடந்துக்கின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சனி பகவான் பார்வை ஒன்றும் பெருசாக பார்வை பலம் ஒன்றும் கெடுத்துடல. ஸ்தான பலம் பெரிய லெவலுக்கு உங்களுக்கு பூமப் ஆகுது, பூஸ்டிங் ஆக போகுது. ரொம்ப ராகுவும் சாதகமாக அந்த 1.5 வருஷம் சூப்பராக இருக்க போகிறார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், மறக்க முடியாத ஒரு நிலை. ஏன்னா சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த 2.5 வருஷங்க. நிச்சயமாக ஒரு மைல்கல்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம்.
மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் இங்கே இந்த ஆண்டு ராசியில் இருக்கார். இந்த மிதுன ராசிக்கு பொறுத்தவரையிலையும் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமா பாதகமா? இப்போது சனி பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 9ல் இருக்கிறத விட 10ல் இருக்கிறது உண்மையிலேயே நல்லது தான். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் தொழில் காரகன் இருக்கிறார். சனி பகவான் 10ல் இருக்கும் பொழுது தொழில் அந்த ஏனோ தானோலாம் தொழில் பண்ண மாட்டாங்க. இது என்னங்க சரிப்பட்டு வரல, இதை விட்டு வேறு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாங்க அப்படின்னு வேறு ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை உத்தியோகம் பண்ணுறது, உத்தியோகத்தில் ஒன்றும் வருமானம் இல்லை, தொழிலுக்காவது போயிடலாமா, தொழில் எதாவது ஆரம்பிக்கலாமான்னு தொழிலுக்கு வருவாங்க. இல்லை தொழில் வேணான்னு இழுத்து மூடிட்டு உத்தியோகத்துக்கு, அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். அவங்க வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும். தொழில் பண்ண போறியா, உத்தியோகம் பண்ண போறியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஜோசியரை அணுகி உத்தியோகம் பண்ணணும்னா உத்தியோகம், தொழில் பண்ணணும் தொழில் அப்படின்னு கண்டிப்பாக இந்த சனி பகவான் ஒரு செம்மைப்படுத்திட்டு போகக்கூடிய, அதுவும் 10ஆம் இடத்து சனி பகவான் அப்படின்னாக்கா அதிகமான உழைப்பு. எப்போவுமே ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா முதல் 4-5 வருஷம் டைட்டாக இருந்ததுங்க, சரியான வேலைங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்க கூட பாருங்கள், முதல் 2-3 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னாலே, எந்த ஒரு ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கு சனி வந்தால் தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படும், உத்தியோகத்திலையும் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும். இந்த மேடம் இன்னைக்கு அந்த 8 ஹவர் டியூட்டி பார்த்துட்டு வர்றது, இல்லை கையெழுத்து போட்டு வெளில வந்துடுறது, கேன்டீனுக்கு போயிடுறது அப்படின்லாம் கிடையாது. ஒரு 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் இல்லை 12 ஹவரும் வேலை வாங்குவார். சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியலிங்க, காலையில் 7 மணிக்கு போனார், ராத்திரி 10 மணிக்கு தாங்க வராரு அப்படின்ற அளவுக்கு சொந்த தொழிலையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இன்புட்டு. அப்போ இன்புட்டு இருக்குது, தொழிலையும் இருக்குது, உத்தியோகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போது அதுக்கு தகுந்த அவுட்புட்டு கிடைக்கத்தானுங்க கிடைக்கும். நிச்சயமாக பெய்வரத்து கூலி தரும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ அதிகப்படியான உழைப்பு இருக்குன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக அது ஒரு லாஸுக்கு வழி இல்லை. நிச்சயமாக ஓரளவுக்கு சம்பாத்தியத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2.5 ஆண்டு காலமும் 10ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அதாவது உத்தியோகக்காரகன், தொழில்காரகன். அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு யாரும் இந்த 2.5 வருஷம் சொல்லவே முடியாது. ஏதாவது அவங்க தொழிலுக்கு போகணும்னா தொழிலுக்கு அனுப்பிச்சிடுவார், உத்தியோகத்துக்கு போனால் உத்தியோகத்துக்கு அனுப்பிச்சிடுவார். பிஸி ஷெட்யூல். பையன் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு நேரமே இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை, உறங்கிறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். அப்போது 10ஆம் இடம் சிறப்பாக வலுவாயிடுது. அப்போ சாதகம் தானா? கண்டிப்பாக இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பெயர்ச்சி சாதகமான பெயர்ச்சி தான். ஏன்னா புதன் சனி நண்பன், நிச்சயமாக சாதகமான ஒரு நிலை தான். இப்போது இந்த சனி பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 12ஆம் இடம்னா என்னங்க, அயன சயன போகும். ஏற்கனவே அதிகமாக வேலை செய்கிறீங்களா, வீட்டுக்கு படுத்தாலும் தூக்கம் வராது. அந்த மன உளைச்சல், மன அலுப்பு இதெல்லாம் இருக்குமில்ல. ஏற்கனவே கம்மியாக தான் படுப்பீங்க, இல்லை லெஸ் டைம் தான், உங்களுக்கு அதிகமான நேரம் இருக்காது. அப்படியும் உங்களுக்கு தூக்கம் வராது. வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, டென்ஷன் பரபரப்பு இதெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி செலவினங்கள் ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அசுப செலவும் இருக்கும், சுப செலவும் இருக்கும். அது என்ன செலவுன்னு பார்க்கலாம். அப்போ உங்கள் 12ஆம் இடம். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய்க்கு அடிக்கடி இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு போயிட்டு அழைச்சிட்டு போய் செலவு பண்ணுவீங்க. அதுதான்
இல்லை தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, தாய்மாமன் வழியில் இருக்கிறவங்க உறவில் இருக்கிறவங்களுக்கும் கருத்து வேறுபாடு. இந்த வண்டி வாகனங்களை வச்சு இப்போ பர்சனல் யூஸருக்கு ஒரு 2 வீலரோ 4 வீலரோ வச்சுருப்பீங்க. அது கூட உங்களுக்கு இப்போ செலவு வைக்கும். அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் வாகனத்தை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவாரி கிடைக்குதோ இல்லையோ செலவு வைக்கும். பாதியில் போய் பழுதாகி நின்று போயிடும். அது மன உளைச்சல் ஏற்படும், செலவு ஏற்படும். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். படித்தா தான் சாதிக்க முடியும், பாஸ் பண்ண முடியும். அடுத்தது சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா? வரும். நண்பர்கள்கிட்டையும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமா? நண்பர்களும் எதிரியாக மாறுவார்கள். உறவினர்கள் உதாசீனப்படுத்துவார்கள். இப்படி டோட்டல் சமூகமே உங்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது ஒரு தினுசாக பார்ப்பாங்க. சந்திரபடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக சந்திரபடமெல்லாம் வெறுப்பு அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். இது சனி பகவானுடைய ஸ்தான பலம், பார்வை பலம் பார்த்தோம். இப்போ இந்த 2.5 வருஷம் இது நடக்கும்னு நம்ம சொல்கிறோம். இந்த 2.5 வருஷத்துக்கு மற்ற கிரகங்கள் இருக்குங்க, அவங்க வேலையை செய்ய மாட்டாங்களா? அப்போ அவங்க நல்லா செஞ்சாங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தானே அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பகவான் ராசியில் இருக்கார், ஜென்ம குரு. நிச்சயமாக அது நல்ல பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜென்ம குரு வந்து தான் ராமரே வனவாசம் போனார். அப்போது குரு பார்வை பலம் நல்லது நடக்கும். அப்போ பார்வை பலம் அப்படின்னும் போது உங்களுக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு உட்காந்துக்கிறார். அவர் 1.5 வருஷம் இருப்பார். அப்போ 1.5 வருஷம் அந்த ராகுவை குரு பார்க்குறாருன்னா, அவர் ராகு 9ஆம் இடத்துல நல்ல பலனை செய்கிறத விட அதிக கெடு பலனை செய்யக்கூடிய இடம். ராகுக்கு உகந்த இடம் இல்லை. அப்போது 9ஆம் இடம் கெடு பலனை செய்யணும். அப்போ குரு பார்வையில் இருந்தாலும் 1 வருஷத்துக்கு அவர் கெடு பலனை பண்ண முடியாது. ஓரளவுக்கு நல்ல பலனை தர வேண்டிய சூழ்நிலை. 3ல் கேது சூப்பர் அருமையான. 3ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் அமரணும். அப்போ கேது பகவான் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிலை. இப்போது அடுத்தது இந்த குரு பகவான் 1 வருஷம் பார்த்தா அடுத்த வருஷம் அவர் கடகத்துக்கு போயிடுவார், உச்ச நிலை பெறுகிறார். ஆனால் அவர் பாதகாதிபதியும் கூட. இந்த மிதுன லக்னம், மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லணும். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாக ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். நல்ல அற்புதமான ஒரு நிலைங்க சனி பெயர்ச்சி. 10ல் சனி வர கொடுத்து வைக்கணுங்க. தொழில் அமையும். சும்மா வீட்டில் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வேலை நிச்சயமாக அவங்க வேலைக்கு போகணும், தொழில் பண்ணணும். பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவார். இந்த 2.5 வருஷமும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும், நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ராகு கேதுக்கள் ஆண்டு கிரகங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். சனி மந்தன்னு ஒரு பேர், அதுவும் 10ஆம் இடத்துல போய் இருக்குன்னு சொன்னால் தொழில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, சுறுசுறுப்பாக பிக்கப் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தான் இருக்கும், அப்புறம் தான் ஸ்பீடு பிடிக்கும். அதுவும் 10ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் அதிகப்படியான உழைக்கிறீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் வந்துடும். 8 ஹவர் வேலை பார்க்குற சுறுசுறுப்பு வேறு, 10 ஹவர் வேலை பார்க்கும்போது சுறுசுறுப்பு எங்கே இருக்கும்? இருக்காது. அதனால் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் சனிக்கு வழிபாடு செய்யுங்க, சனி பகவானை வணங்குங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு அப்படின்னா கூட அது 10ஆம் இடம் தான். அது இல்லை முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு பார், வயசுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பார். அப்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். படிக்கிற பிள்ளைங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வேலைக்கு போகிறவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமாக சாதகமான சனி பயிற்சி தான் என்று உறுதியாக சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி.
சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் ஒரு ராசியில் 2.25 நாள் இருந்து இப்போ சஞ்சாரம் செஞ்சு பலனை கொடுப்பார். அது தினக்குள். பெரும்பாலும் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னும் பொழுது அதனுடைய பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டு கிரகங்களை வச்சு தான் பலனை சொல்லணும். அதுவும் சனியை தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா 2.5 வருஷம் அதிகபட்சமாக ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் அவர் தான். கடக ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கிய கடக ராசிக்கு கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது எங்களுக்கு விடிவு காலம் வந்தாச்சா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக விடிவு காலம். அஷ்டமத்து சனி, அதாவது அஷ்டமம் அப்படின்னு சொன்னாலே 8. அசிங்கம், அவமானத்தை சந்தித்தீர்கள். வேலையில், உத்தியோகத்தில், தொழிலில், நட்பு வட்டாரங்களில், உறவு வட்டாரங்களில், ஏன் கணவன் மனைவி குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க. ஆனால் இப்போது அதே சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்படி நல்ல பலனை தருவாரா அப்படின்னா, அதாவது அது மோசமான இடம், அதை விட இது கொஞ்சம் பரவாயில்லை அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது மட்டும் கோச்சார நிலைக்கு வரும்பொழுது நல்ல பலனை தருவார். மற்ற இடத்துலாம் அவர் கண்டிப்பாக கெடுக்கக்கூடிய சூழல் தான். அது பார்வை பலம் அதை விட இன்னும் மோசம். அப்போ 9ஆம் இடம் வந்துடுச்சு. இனி யோகமாக கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்து சனி விலகிடுச்சு. இது ஒரு சந்தோஷமான ஒரு நிலை. ரொம்ப ரொம்ப மோசமான கிரிட்டிக் பொசிஷன் விலகியாச்சு அப்படின்னா, ஆனால் இது ஏற்கனவே பட்ட கஷ்டங்களை விட இப்போ படப்போகிற கஷ்டம் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது வேறு ஆங்கிளில் வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். பாருங்கள், சனி பகவான் இப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இந்த 9ஆம் இடம் 2.5 வருஷம் அங்கே இருப்பார் கிட்டத்தட்ட. இந்த 2.5 வருஷம் 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போது தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இந்த 2.5 வருஷமும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லையா, அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாவது நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு 12 தான் இருக்கார் கடகத்துக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பாக்கிய தடை ஏற்படும். அதையும் தாண்டி தந்தைக்கு தொழில் முடக்கம் ஏற்படும். தந்தைக்கு தொழில் சிறப்பாக இருக்காது. தந்தை வழி சொந்தங்கள், பங்காளிகள் எல்லாம் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருக்கக்கூடிய காலம். இது 2.5 வருஷமும் இப்படி தாங்க இருக்கும். சரி, பார்வை பலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை பலம் அப்படின்னா உங்களுக்கு சனி 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல். அப்போ அதுக்கு ஒரு ஆப்பு முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் எதையும் ப்ராப்பராக திங்க் பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு செஞ்சால் அது ஃபெயிலியர் தான். அதாவது அதே நேரத்தில் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். சில பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா லாபம் இப்போ சின்ன சிறு வியாபாரங்களில் அன்றாட லாபத்தை பார்க்கக்கூடிய இடங்கள். சில இடங்கள் பார்த்திங்கன்னா அது மந்த்லி டுகெதர் அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது பெரிய நிறுவனங்களுக்கு லாபம் வந்தாலும் கூட காலதாமதமாகும். அது கைக்கு வருவதில் காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு, கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, காலதாமதம் ஆகும். அவங்க தசாபத்தி சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த சனி தடுக்கக்கூடிய ஒரு நிலை, 2வது திருமணத்தை தடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அடுத்தது 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம். தைரியம் வீரியம் இருக்காது. என்னப்பா அஷ்டமதி சனி விலகிச்சு நான் கொஞ்சம் சூப்பராக ஆகிடுவேன் அப்படின்னு பார்த்தா சூப்பர்லாம் கிடையாது.
கொஞ்சம் சுமாராக இருக்கலாம், அவ்வளோதான். அப்போ தைரியம் இருக்காது, வீரியம் இருக்காது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மூத்த சகோதரர்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் மருத்துவ செலவு வைக்கும். நீங்கள் போய் அதை ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை. குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் எதுவும் பெருசாக நடக்காது. பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவினை இப்போ வேலை பார்க்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தது அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். ரோக சத்துருஸ்தானம். எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும், எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேறு என்ன அப்படின்னா, கடன் சுமை இருப்பவர்களுக்கு, ஏற்கனவே 2 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கீங்க, கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். தாக ஆரோக்கிய குறைவு உங்களுக்கோ இல்லை மற்ற உங்கள் குடும்பத்தாருக்கோ ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சி 2.5 வருஷம் சனி பயிற்சி, அதாவது இந்த சனி பகவான் 2.5 வருஷம் மீனத்தில் இருப்பார். அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. 9ல் சனி, பாக்கியத்தில் சனி. அப்போ பாக்கியத்தை தடை ஏற்படும், தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். மற்றபடி 9ஆம் இடம் ஆன்மீகம் தொடர்புள்ள விஷயங்கள். 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஞான மார்க்கத்துக்கு, பக்தி மார்க்கத்துக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கும். இப்போ இதே காலகட்டங்கள் குரு எப்படி இருக்கார், ராகுகேது எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். குரு பார்த்திங்கன்னா 12ல் இருக்கார். இருந்த போதிலும் அவர் 9க்கும் உடையவர் 12ல் இருக்கார் அப்படின்னு செலவினங்களை குறிப்பிடுகிறது இந்த ஓராண்டு. அப்போது குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4ஆம் வீட்டை, 6ஆம் வீட்டை, 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ ராகு உங்களுக்கு கெடுதல் பண்ண வேண்டியது, சனி செய்ய வேண்டிய வேலையை ராகு செஞ்சார் இல்லையா, அவ்வளோ நாளாக அந்த வேலையை ராகு செய்வார். 8ல் உட்காந்து அசிங்கம், அவமானம், பிரச்சனை, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு, கேஸுன்னு, சில நேரத்தில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை கூட வரும். அந்த அளவுக்கு பண்ணுவார். ஆனால் அவர் 1 வருஷம் குரு பார்வையில் இருப்பார். 1.5 வருஷம் அங்கே இருப்பார் 8ஆம் இடத்துல. ஆனால் குரு பார்வையில் 1 வருஷம் இருக்கிறதால அந்த அதாவது அது பலன்களை அவர் தடுக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம். ஆனால் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது கண்டிப்பாக குடும்பத்தை பிரிக்கக்கூடிய நிலை. குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்கனவே அஷ்டமத்து சனி ஒரு நிலை, இப்போ 2ல் கேது, இன்னும் சொல்லவே தேவை. அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் பிரச்சனை வரும், நண்பர்கள்கிட்டையும் பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி 9ஆம் சனி பயிற்சி சாதகம் கடகலக்கணத்துக்கு, கடகராசிக்குன்னு சொன்னாலும் எந்த அளவுக்கு மோசமான நிலைகள், மோசமான அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டமத்து சனி ரொம்ப அசிங்கப்பட்டீங்க, ரொம்ப அவமானப்பட்டீங்க. இப்போது அதில் பாதி கூட இருக்காது. ஓரளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலம் 9ஆம் இடம்னும் போது இது வேறு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும். இருப்பிடம், அதாவது சனியினுடைய ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலத்தை நம்ம பார்த்து சொல்லணும். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பாக்கிய தடை ஏற்படும். 10ஆம் இடத்து அப்படின்னு 11ஆம் இடத்து சனி பார்க்கலாருன்னா வருமானத்தில் குறைவு ஏற்படும், வருமானத்திலையும் தடை இருக்கும். நல்ல வருமானம், நிறைய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, மெய்வருத்த கூலி தரும், அவ்வளோதான். மற்றபடி இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி கடந்த 2.5 வருஷமாக அவஸ்தைப்பட்டீங்க. இது அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாலும் இது முழுவதுமாக உங்களுக்கு ரொம்ப ஓஹோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது 30% இருக்கும் பட்சத்தில் 70% உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும். மற்றபடி இந்த சனி பயிற்சி கடக லக்னத்துக்கு, கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. ஆனால் ரொம்ப நிறைய பாதகங்கள் இருந்தது, இப்போ அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம்.
எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி தான் தெரியும், லக்னம் என்னான்னு தெரியாது. லான்னா போட்டிருப்பாங்க. இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% அப்படியே பர்ஃபெக்டாக அமையும். லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு அப்ளிகபிள் ஆகும். பட் இதையும் பார்க்கலாம். லக்னத்தில் பிறந்தவர்களும் பலனை எடுத்துக்கலாம், ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலனை எடுத்துக்கலாம். இப்போ சிம்ம ராசி எதுலேயும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். சூரியனுடைய ஆதிக்கம், அதாவது சூரியன் எதுலேயும் நம்பர் 1 தானே. எந்த ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஆகட்டும், இல்லை ஒரு நிறுவனமாகட்டும், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி, இல்லை ஒரு அரசியல் துறையாகட்டும், இல்லை சினிமா துறை, எங்கேயும் நீங்கள் நம்பர் 1 இருக்கணும் விரும்பக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட அன்பர்களுக்கு இப்போது கடந்த காலங்கள் 2.5 வருஷமாகவே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்ட மாதிரி ஒரு தடை இருந்தது. 7 சனி இருந்து எங்கே போனாலும் பிரச்சனைப்பா, எதை தொட்டாலும் பிரச்சனைப்பா, விலங்கலப்பா, அது எதுவும் கைகூடி வரலப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. இந்த 7ஆம் இடத்து சனியே உங்களுக்கு சப்தம சனின்னு சொல்லுவாங்க. அதுவே சில பிரச்சனைகளை கொடுத்தது கடந்த 2.5 ஆண்டு காலமாக. இப்போ 8ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார் சனி பகவான். அப்போ அஷ்டமத்து சனி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய நிலை ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். அதாவது நீங்கள் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. யாரோ பண்ண தப்புக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு ஒரு தண்டனை ஏற்படக்கூடிய நிலை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போக வேண்டிய நிலை இருக்கும். இல்லை மற்றவங்களுக்காகவும் போய் நீங்கள் மூக்க உடைச்சிட்டு வரக்கூடிய நிலை, உங்களுக்கு கௌரவ குறைச்சல், பண விரயம், நேர விரயம் எல்லாம் ஏற்படும். இந்த அஷ்டமம் அப்படின்னு சொன்னாலே 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எதிரிகளுடைய வலிமை கூடும் இந்த நேரம் தான். அவங்க சாதாரண நிலையில் இருந்தாலும் அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். அவங்க ஜெயிச்சிருவாங்க, நீங்கள் தோற்றுடுவீங்க. அதுதான் அஷ்டமத்து சனி. அப்போ நேரம் பார்த்து, பதம் பார்த்து, பக்கம் பார்த்து எதையும் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இப்பொழுதைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை. சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 8ஆம் இடத்து சனி ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கணும். அதாவது தொழிலில் பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் இருக்கும், அது எல்லாம் சகஜம். ஆனால் அங்கேயும் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்திக்கிறது, இல்லை அழிச்சிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையும் கொண்டாந்து விடும். ஒரு பஞ்சாயத்து வம்பு வழக்குன்னு கொண்டாந்து விடும். தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், ஏன் வீட்டில் கூட பார்த்திங்கனாக்கா கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். மற்ற குடும்ப உறுப்பினர்களாலும் ஒற்றுமை இருக்காது. நண்பர்கள்கிட்டையும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்க உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஷ்டமத்து சனி உங்களை ரொம்ப ரொம்ப வாட்டி வதைக்கக்கூடிய காலம். அப்போ சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு அரசியல் பிரமுகராக இருக்கிறீங்க, மேலிடத்தில் யாராவது ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ அல்லது உங்களுக்கு உங்கள் பெயருக்கு கலங்கம் வரக்கூடிய நிலையில் ஏற்படுத்தி விடுவார்கள். உயர் பதவியில் இருக்கிறீங்க, உயர் பதவியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்லை உங்களை தேவையில்லாத ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது, இப்படி ஏதாவது ஒரு நிலை ஏற்படும். இதுதான். அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக சூதனமாக நடந்துக்குங்க. நீங்கள் எதுலேயும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக சூதனமாக நடந்துக்கக்கூடிய காலம் இந்த 2.5 வருஷம். இல்லை அப்படின்னு சொன்னால் கோபம் வந்துடுச்சு, நீங்கள் அந்த கோபமே உங்களுக்கு சத்ருவாக மாறி உங்களையே உங்களுக்கு எதிரி உங்களுடைய கோபம்தான். அதனால் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, சனி 8ஆம் இடத்துல இருந்தால்
தொழில் பண்ணுற இடத்துல வருமானத்தை தொழில் சரியாக போகாது, வருமானம் வராது, அப்போது வருமான தடை இருக்கும் அப்படின்னு சொல்லணும். உத்தியோகத்தில் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை, மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், மெமோ வாங்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ரெண்டாவது, சக ஊழியர்கள் கோஆப்ரேஷன் இருக்காது. ஸோ நிர்வாகத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லைனாலும் அவப்பெயர் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலம். அதை மைண்டில் வச்சுக்கணுங்க. அதை பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அப்போ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், நீங்கள் உஷாராக இருக்கணும்னு பார்த்துங்க. இப்போ சனி பார்வை இன்னும் கொடியது. இப்போ சனி பகவான் அங்கிருந்து 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் ஏற்கனவே தொழில் உத்தியோகம் போயிட்டுருக்கக்கூடிய இடம். அந்த இடத்த சனி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஏற்கனவே ஆஃபீஸில் அவங்க உங்களுக்கு தகராறு பிரச்சனைங்க அப்படின்னா, இன்னும் இருந்து வேலையை பார்த்து முடிச்சுட்டு போ அப்படின்னு 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை வாங்கினா நீங்கள் என்ன கடுப்பாகிடுவீங்க பாருங்கள். அதாவது வேலை செய்ய முடியாத இடத்துல ஊழியர்கள் ஒத்துழைக்கலை, அதிகாரிகள் ஒத்துழைக்கலை, எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. 8 ஹவர் பத்தாது, இன்னும் 10 ஹவர் வேலை பார்க்கணும், இன்னும் வேலை பளு அதிகம் இருக்குது அப்படின்னு இன்னும் வருத்தம் இருந்தால் எப்படி நீங்கள் உங்களையும் நீங்களே கட்டுப்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது பாருங்கள். அப்போ 10ஆம் இடம் சனி பார்வையில் இருந்தால் மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாது. எச்சரிக்கையாக இருக்கணும். 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர். ஏன் சொந்த தொழில் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு தாங்க போவார், இப்போ 7 மணிக்கு போகிறாரு, சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவார், இப்போ 10 மணிக்கு வராருங்க ராத்திரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொந்த தொழிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க உங்களுக்கும் புரியாது. வேலை பளு அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு அதிகமான வேலை பளு இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சரி. அதனால் இந்த ரொம்ப டார்ச்சர், ரொம்ப அதிகாரிகளுடைய நிலை டார்ச்சர் இருக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வாடிக்கையாளருடைய உபத்திரமும் இருக்கும் சமயத்தில். எல்லாம் 10 பேர் 10 விதமாக இருப்பாங்க இல்லையா. யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் ஜென்டலாக, எல்லாருமா ஜென்டலாக இருக்க முடியும். ஒரு சிலர் பார்த்தா வேணும்னே தகராறு பண்ணுறதுனே வந்தால் என்ன பண்ண முடியும். அப்படி ஏதாவது ஒரு யாழ்த்தையை கிளப்பி விட்டு போயிடுவான் யாராவது ஒரு ஆள். அதனால் சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தொழில் பண்ணணும். இப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் அப்படி சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ அதிகப்படியான உழைப்பு தேவை. அப்போ நீங்கள் தயாராகிடணும். அப்போ எனக்கு டைமும் சரியில்லை, வேலையும் பார்த்தீங்கன்னா 8 ஹவர் இல்லை 10 ஹவர் நான் வேலை செய்ய தயார் அப்படின்னு நீங்கள் மனசு உறுதி திடப்படுத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே வேலை உங்களுக்கு பெருசாக தெரியாது, பலு தெரியாது. சரி, அடுத்தது 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் வீட்டை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் என்ன நடக்கும்? குடும்பத்தை நல்லா பிரிப்பார். சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பிரியணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்திலேயே பிரித்து விட்டுருவார். எல்லாரையும் பிரிச்சிட மாட்டார். யார் பிரியணும்னு விதி இருந்தால் அவங்கள தான் பிரிக்க முடியும். மற்றவங்களாம் சண்டை சச்சரவு வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும். கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவினை, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்துன்னு வரும். அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களாலும் சில பிரச்சனைகள் வரும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும். இப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்கணும்னா கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாது. இந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த 2.5 வருஷம் ஏற எடுத்து கட்டுங்க, ஆசைப்படாதீங்க. இருக்கிறது வேறு ஏதாவது தொழில் பண்ணுங்கள். இந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிங்கன்னு சொன்னால் கொடுத்த இடம் பணம் வசூலாகாது, அப்படி ஒரு நிலை வந்துடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. பேசுவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் வருமானம் 8 ஹவர் 10 ஹவர் வேலை பார்க்குறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு வருமானம் வரணும் இல்லை. அப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்குது, வருமானமும் பெருசாக வராது. வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். அப்போ அதனால் உங்களை பொறுத்தவரையும் வருமானத்தில் தடை இருக்கும். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். சாப்பிட்றதை தவிர வேறு எதுவும் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது. குறிப்பாக பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இது போன்ற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு.
5ஆம் இடம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளி கூட இருக்காது. இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா பேயறிஞ்ச மாதிரி ஏதோ டென்ஷனாக பரபரப்பாக மஞ்சு சூட்டு மாதிரியே இருப்பீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் இதுபோல் செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த 2.5 வருஷம் ஏலத்து கட்டுங்க. இல்லைன்னா கையில் இருக்கிற காசு உங்களுக்கு கரைஞ்சிரும். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த சனி பகவான் 2.5 வருஷம் இருக்கக்கூடிய ஸ்தான பலம், பார்வை பலத்தை பார்த்தோம். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். இப்போ குரு பார்த்திங்கன்னா 11 இருக்குது, சாதகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ராகு 7 இருக்கார், அதுவும் குரு பார்வையில் இருக்குது, 1 வருஷம் சாதகமாக தான் இருக்கார். கேது லக்னத்தில் இருக்கிறது கொஞ்சம் படிப்படியை கொடுக்கும். இப்படி படிப்படியாக இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சனி பகவான் பாதகமான சூழலில் இருப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி விழிப்புணர்ச்சி தேவை, ரொம்ப எச்சரிக்கை தேவை. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உங்களை பொறுத்தவரையிலையும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி இந்த கன்னி ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், புதனுக்கு சனி நண்பன் தான். இருந்தாலும் எந்தெந்த இடத்துல போய் அமர்ந்தால் என்னென்ன தீங்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு வேறு இருக்கு இல்லையா? இப்போது இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி இருந்தார். சூப்பர், தொட்டதெல்லாம் வெற்றி. கடந்த 2.5 ஆண்டு காலமாக அற்புதமாக இருந்தீர்கள், சிறப்பாக இருந்தீர்கள். ஏன்னா உங்களுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் வரும் பொழுது அந்த ராசிக்கு யோகமான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் சொல்கிறது. அப்போது 6ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கடந்த 2.5 வருஷம் சூப்பர் வெற்றி ஸ்தானம். ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க, நல்லா சம்பாதிச்சிங்க, நல்ல எல்லா நிலைகளிலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். தொய்வு என்பது இல்லாமல் இருந்தது கடந்த 2.5 வருஷமாக. இப்போ 7ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார். அதாவது சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய இடம். 7ஆம் இடம்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் கூட உடனே ஓடி வருவாங்க, உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அப்படி ஒரு நிலையாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன், அப்படி ஒரு நிலை வந்துடும். ஏன்னா 7ல் சனி இருந்தால் நண்பர் கூட விரோதமாக மாறுவான் அப்படின்னு கணக்கு. அப்போது உங்களை பொறுத்தவரை இந்த 7ஆம் இடத்து சனி பகவான் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும். அந்த பிரிவினைகள் 2 பிரிவினையாக மாறும். கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்குன்னு நிரந்தர பிரிவினையாக கூட வரக்கூடிய நிலை ஏற்படும். அப்போது அதனால் இந்த சனி பகவான் எல்லாரையும் பிரிச்சிட மாட்டார். கணவன் மனைவி அவங்க பிரியணும்னு அவர் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் இந்த சனி பகவானே அவருக்கு வழிவகுத்து விட்டுருவார். 7ல் சனி பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவார். குடும்பத்தில் கலவரம் நிலவரமாக மாறிடும். அப்போது இது மட்டும் இல்லை, அதான் நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு கட்சியில் அவங்க ஏதாவது கெடுதல் பண்ணி பெரிய ட்விஸ்டிங் ஆகிடும். உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய போர், பகை, பெரிய பகையாக, தீரா பகையாக மாறிடும். நண்பர்கள் எப்படி இது ஒத்துமையாக இருந்தாங்க தெரியுமா? இவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது. இப்போ பார்த்தா பயங்கர ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் கூட்டு தொழில் செய்வீங்க. சில பேர்
பார்ட்னரை வச்சு. இந்த பார்ட்னர்ஷிப் வச்சு கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள் இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. இப்போ கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் வர துவங்கிவிடும். இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா பசத தொழில் அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாமா, ஒப்படைச்சு நம்ம வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஹெவியாக போயிட்டுருக்கும். தொழிலும் கூட்டு தொழிலும் சரியாக போகாது. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. இந்த 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே 7ஆம் இடம் தான். அப்போ சமூகமே 7ஆம் இடம் தான். இது நாள் வரைக்கும் இந்த அதுவும் கன்னி ராசினா சொல்லணுமா, அற்புதம் இல்லையா? கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க அப்போ அப்படி இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் எல்லாரும் வந்து தேடி வந்து உறவாடுவாங்க, நண்பர்கள் உறவினர்கள்லேருந்து எல்லாரும். அப்போ கன்னி ராசிப்பா ஆனால் ரொம்ப எல்லாரையும் கவர்ந்துருவான் அவன் அப்படின்வாங்க. அதுபோல் இருந்த நபர் நீங்கள் இப்போ உங்களை பார்த்தவொடனே மூஞ்சி திரும்பிப்பாங்க. டோட்டல் சமூகமே, அதாவது சென்றவிடமெல்லாம் சிறப்புன்ற இருக்கிறது இல்லாமல் இருந்தது இது நாள் வரைக்கும். இப்போ சென்றவிடமெல்லாம் வெறுப்புன்ற மாறிடும். அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், சூதனமாக நடந்தது. ரெடிமேட் புண்ணிங்க வர வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசணும். நீங்களும் டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா இன்னும் அவங்க டென்ஷன் ஆகும், இன்னும் பிரச்சனை அதிகமாகும். இப்போ நீங்கள் சூதனமாக நடந்து இதுதான் நிலை, இதுதான் சூழ்நிலை, இதுதான் சந்தர்ப்பம், நம்ம வேறு வழியில் இவங்ககிட்ட வந்து நிற்கிறோம், சரி நின்று தான் கை கட்டி நின்று தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் உஷார் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள். இன்றைக்கி பேசுகிற விதமே அப்படி ஆகிடும், நல்லா பக்குவமாக பேசுவீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது 7ஆம் இடத்து சனி 2.5 வருஷம் பிரச்சனையை ஏற்படுத்தும். எங்கே போனாலும் பகங்க, எங்கே போனாலும் பிரச்சனைங்க, போகிற இடம் சண்டை, போகிற இடம்லாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, நண்பர்கள் உறவினர்கள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல எல்லோரும் நண்பர்களாக இருந்திருப்பாங்க. இப்போ எவன் எதிரி எவன் நண்பனே தெரியாது. அப்படி சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் கிளம்பும். நம்மளையும் எதிர்க்கிறாங்களா, நம்மளை இவ்வளோ பேர் எப்படி ஆதரித்தாங்க, நம்மளையே எதிர்க்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவீங்க. இதுதான் 7ஆம் இடம். சரி, சனி பார்வைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ சனி பார்வை 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த கன்னி லக்னம், இந்த லக்னம்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், இந்த கன்னி லக்னத்துக்கு லக்னம் வேறு இருக்கும், ராசி வேறு இருக்கும் ஒரு சிலருக்கு. இப்போ ராசிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம், வேறு ராசியாக கூட இருக்கலாம். நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் கரெக்டாக அப்படியே அப்ளிகபிள் ஆகும். அப்போது 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, தந்தையினுடைய தொழில் பின்னடைவு போயிடும், அவங்க தொழில் சரியாக போகாது, நீங்கள் கூட போய் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்குகிற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருந்தாலும் கையில் காசு பணம் இருக்காது. ஏன்னா சனி பார்க்குறாரு 9ஆம் இடத்து, பாக்கியம் இல்லை, கோயிலுக்கு சும்மா போய் வெறுங்கையால் போய் சாமி கும்பிட்டு வர வேண்டியதுதான் அப்படின்ற நிலை ஏற்படும். மற்றபடி 9ஆம் இடம் பாக்கிய குறைவு, தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராசியை பார்க்குறார். ராசியை பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முளைப்பு இல்லாமல் ஏதோ ஏனோ தானோன்னு செயல்படுவீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். மற்றபடி 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், தாய் மாமனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். மற்றையும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு இப்போ சவாரி கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கு பாதியில் நின்று போய் பழுதாகி அதை ரிப்பேர் பண்ண செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும். படிக்கிற பிள்ளைங்களும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு படித்தால்தான் பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னது. 4ஆம் இடம் சுகம் ஸ்தானம்னு சொல்கிறது இடம். அப்போ சுகஸ்தானம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா
ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு ஒரு 2 நாளில் காலியாகிடும், ஒரு வாரத்தில் காலியாகிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒயர் போயிடுச்சு, அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க்கு போயிடுச்சு, ஃப்ளோரிங் பண்ண, பெயிண்டிங் பண்ணன்னு ஏதாவது ஒன்று இழுத்து விட்டுரும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படும். இப்போது இதுதான் சனி பகவானுடைய நிலை. இப்போ சனி பகவான் 2.5 வருஷம் ஸ்தான பலமும் சரியில்லை, பார்வை பலமும் சரியில்லை அப்படின்போது மற்ற கிரகங்கள் என்னதான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பாருங்கள். குரு 10ல் இருக்கார். குரு பார்வை 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். நல்ல பணம் வருவாய், பொருள் வருவாய். 4ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ இந்த ஒரு வருஷம் சனி பார்வையை அது குரு தடுத்து நல்லது செய்யும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு உச்சமாக இங்கே வந்ததுக்கப்புறம் 11ல் குரு உச்சம். அவர் கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதி ஆகிறார். அப்போ பாதகத்தை செய்யக்கூடிய நிலை வந்துடும். அதனால் உங்களை பொறுத்த வரலையும் இந்த ராகு கேது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது தனியாக ஒரு இதாக பேசணும். இப்போ உங்களுக்கு 6ல் ராகு இருக்கிறது சிறப்பு தான். குரு வேறு பார்க்குறாரு. அதனால் இந்த 1.5 வருஷம் ராகு உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த 2.5 வருஷத்து பலன் சனி பகவான் இது சாதகமாக பாதகமாக அப்படின்னா நிச்சயமாக பாதகமான ஒரு சூழ்நிலை. அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. இது 30% தான். மீதி 70% உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் செல்லும். அது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இது கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஒன்றும் அது காம்பன்சேட் ஆகி சரியாகிவிடும். ஆனால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமான சாதகமான சனி பயிற்சி இல்லை, பாதகத்தை தரக்கூடியது தான். நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.